காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் தொண்டர்களுடைய இது பிரதிபலிப்பு என்னன்னா டிவிகவுடன் போயிருக்க வேண்டும் என்பதுதான் இப்ப இந்த மாதிரி அந்த முந்தானத்துக்கு நடந்த ரிசப்ஷனுக்கு அதுவும் ட்வின்னிங்ஸ், 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே கலர்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருதுன்றது இது வந்து அவர் பப்ளிக்கு சொல்லக்கூடிய மெசேஜாக நாம் பார்க்கக்கூடியது. அவர்கள் இந்த முறை நமக்கு வேறு விதமாக முயற்சி செய்திருக்கலாம் அப்படி என்று இருப்பவர்கள் எதிர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, இல்ல நோட்டாக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களால அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட முடியாது. இங்க தமிழ்நாட்டுல 2026 பொறுத்த வரைக்கும் மறுபடியும் திமுக மறுபடியும் வந்துவிடக் கூடாது என்று வாக்குதான் பெருமளவில் இருக்கே தவிர அதிமுக வர வேண்டும் என்று யாரும் ஓட்டு போடல. அங்கதான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சாதகம் இருந்ததா ஹி ஸ்க்ரூட் இட் அப்னு சொல்றோம். என்ன ஒரு பிரச்சனைனா ஆன்டி இன்கம்பன்சி, அதை மக்களுடைய கோபமாக மாற்றக்கூடிய முயற்சியை எடப்பாடியும் சரி நயினாரும் சரி இதுவரைக்கும் எடுக்கல. நான் வந்து வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. நன்றி. இன்று மீண்டும் நீண்ட நாளைக்கு பிறகு நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள். நடப்பு அரசியலில் நிறைய முன்னேறிவிட்டது. வாங்க அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சிவா. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நன்றி சார். இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஒரு வழியா போட்டுட்டாங்க. ஆனா அதுக்கு வந்து உண்மையா தலைமையிட்டேருந்து ஒரு பிளெஸிங் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. ஸோ செல்வ பெருந்தகை ரொம்ப அதை ஒரு மகிழ்ச்சி உற்சாகத்துல இருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதை வேற மாதிரி கொண்டு போக நினைச்ச மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்தி இவங்கெல்லாம் இப்ப என்ன பண்றாங்க? இது ஒப்பந்தம் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து தொண்டர்கள் ஜெல் ஆவாங்களா? இது அவங்க நினைச்சத 1+1 2 அப்படிங்கிற ஒரு பழைய ஈக்குவேஷன் அவங்களால இப்ப சாத்தியமாகுமா? இது வந்து ரொம்ப நாள் இழுத்து அடிச்சிட்டாங்கன்னு தான் பார்க்கிறேன். ஓகே, போத் திமுக சைட்லயும் சரி காங்கிரஸ் சைட்லயும். காங்கிரஸ்ல ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி 2 பேருக்குமே வந்து திமுகவுடன் இந்த வரை கூட்டணி வேண்டாம் அப்படி என்ற ஒரு மனநிலை. இது இங்கேன்னு கிடையாது. நீங்க அது பேட்டர்ன் பார்த்துட்டு வந்தீங்கனாலே மகாராஷ்டிரா, பீகார் எல்லா இடத்துலையுமே பார்க்கும்போது ராகுல் காந்தியினுடைய அட்வைசர்ஸ் அண்ட் ராகுல் காந்தி ஹஸ் ரியலைஸ்ட் அவர்கள் நேஷனல் லெவல்ல 2029 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் என்றால் காங்கிரஸ் அனைத்து மாநிலங்களும் தனியாக ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகணும். அப்பதான் 2029 மத்தியில் காங்கிரஸுக்கு ஒரு கூடுதல் இடம் 150 200 கிடைச்சதுன்னா தென் கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3rd டேர்முக்கு அப்புறம் மோடி அவர்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரும். அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா 282 303 போச்சு, 240க்கு வந்தது. அப்போ இன்னும் கொஞ்சம் பிஜேபியினுடைய இது வந்து இறங்குவதற்குண்டான வாய்ப்பு உண்டுன்னு ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி இறங்கும் பட்சத்தில் காங்கிரஸ்னுடைய இது வந்து சீட்டு வந்து அதிகரிக்கணும். 2014, 19, 24 பார்த்தீங்கன்னா 14லேருந்து 19க்கு ஒரு ரொம்ப மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் 24 கிட்டத்தட்ட 100 தொண்ணூத்தாங்க, 99க்கு வந்தாங்க. அப்போ இன்னொரு முயற்சி செய்யணும். ஸோ வெரி ரைட் அப்ரோச். ஒரு பார்ட்டி ஒரு ரைட் அப்ரோச். நம்ம வந்து இன்னொருத்தவங்க முதுகிலேயே சவாரி செய்து கொண்டு இருக்கக்கூடாது அப்படி என்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுவும் இந்த மே மாதம் நடக்கக்கூடிய 5 மாநில தேர்தலில் வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். அசாம்ல காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் நேரடி மோதல். பட் அங்க காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் வந்து பிஜேபி பக்கம் போயிட்டு இருக்காங்க. அங்க சரியானபடி ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால நார்த் ஆஃப் விந்தியாஸ் நம்ம பிளே இல்லை. சவுத் ஆஃப் விந்தியாஸ் தான் காங்கிரஸ்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் சவுத்.
அப்ப அங்க ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகணும்னா கர்நாடகால ஏற்கனவே இருக்காங்க. 2028 ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறார்கள். ஏன்னா சித்தராமையாவா டி கே சிவகுமாரா எந்த முடிவை எடுக்கணும். சித்தராமையா தான் வந்து பிரசிடென்ட் அது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னா டி கே சிவகுமார் வேலை செய்ய மாட்டார். டி கே சிவகுமார் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னா சித்தராமையா எய்தர் விலகுவார், அப்படி இல்லைன்னா உள்ளடி வேலைகள் செய்வார். ஸோ கர்நாடகா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். தெலுங்கானால வெரி ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லயும் தே ப்ரூவ்ட் இட். கேரளால லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நியர் ஸ்வீப் காங்கிரஸ். அப்போ ஒரு 50-50 மேல சான்ஸ் இருக்கு. 50% மேல இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது முறையும் எல்டிஎஃப் வந்ததுன்னா அங்க யூடிஎஃப் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆயிடும். அதனால அது ஒரு இது இருக்கு. பாண்டிச்சேரியில ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல அவர்கள் திமுகனுடைய ஜூனியர், அதுவும் பல ஜூனியர்களோட ஒரு கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ஜூனியர் பார்ட்னர் அப்படி என்பதை தாண்டி தனித்துவமாக வர வேண்டும் என்றால் டிவிகேயோட போகணும். இதுதான் அவருடைய பிரவீன் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களுக்கும் சரி, ராகுல் காந்தியினோடுக்கும் இதுதான் எண்ணம், டிவிகே கூட போகணும்ட்டு. அதை அவர்கள் என்ன செய்திருக்கணும்னா, டிசம்பர் மாசத்துலேருந்து இந்த பிரச்சனையை பண்ணி திமுக தங்களை வெளியேற்றும் அப்படின்ற அளவுக்கு இல்லாம, வெளியே செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தாச்சு, நாங்க வெளியே செல்கிறோம், தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கிறோம் என்று டிசம்பர் மாசத்துக்கிட்டே சொல்லி இருந்தாங்கன்னா திங்ஸ் வேற விதமா இருக்கும். அதை சொல்லாம டிராக் பண்ணதுல திமுக தங்களை வெளியேற்ற வேண்டும் என்று அந்த ஜெய் ஜெகத் கேங், த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் காங்கிரஸ் லீடர்ஸ் நினைச்ச போது திமுக வெரி வீக் விக்கெட்ல இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 கட்சி கூட்டணி. இதுல பார்த்தா ஒரு 12 முதல் 14 கட்சிகளுக்கு 0% ஓட் ஷேர். தே ஜஸ்ட் எக்ஸிஸ்ட். கருணாநிதி என்ன பண்ணார், உங்களுக்கு இதயத்தில் இடம் கொடுக்குறேன், உன் ஆதரவு வாங்கிக்கிறேன், இதயத்தில் இடம் கொடுக்குறேன்னு சொல்லி வாழ்த்தி அமைச்சிருவார். ஆம் ஆத்மி பார்ட்டியோடலாம் உட்காந்து ஒரு பெரிய லீடர்ஷிப் உட்காந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இது என்ன விதத்துக்கு ஆயிடுச்சுன்னா, திமுக மேல மீம் கிரியேட்டர்ஸ் வந்து, அப்ப நான் வந்து வாட்டர் கேன் போட போனேன், என் கூட கூட்டணி பேரம் பேசுறாங்க. அது மாதிரி ஒரு போஸ்ட்மேன் வந்து போயிட்டு யாரோ தபால் கொடுக்க போயிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வெளில வந்தாங்க. பத்திரிகையாளர் எவ்வளவு சீட்டுங்க சொன்னேன். இல்ல சார், நான் போஸ்ட்மேன் சார், நான் தபால் கொடுக்க வந்தேன். 3 மணி நேரம் நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணதுக்கு, அவன் என்னை நம்புறதுக்கு, நான் தபால் தான் கொடுக்க வந்தேன், நம்புறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மீம் கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் வந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வீக் ஆயிருக்கு. அப்போ காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது தமிழ்நாட்டில். இதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு ராகுல் காந்தி பார்த்தார், விச் இஸ் அ ரைட் அப்ரோச். ஸோ அப்போ என்னன்னா, ஆட்சியில் பங்கு, ஒரு 40 சீட்டு, இந்த மாதிரியான ஒரு இதுனா தோற்றம் ஐ எம் அ சீனியர் பார்ட்னர். என்னையும் திருமாவளவனையும் ஒன்னா கம்பேர் பண்ணாதீங்க, என்னையும் கம்யூனிஸ்டையும் ஒன்னா கம்பேர் பண்ணாதீங்க, என்னையும் எம்டிஎம்கேவும் ஒன்னா கம்பேர் பண்ணுங்க. நான் வந்து ஐ எம் அ சீனியர் பார்ட்னர் இன் திஸ், ஒரு சீரியஸ் பார்ட்னர் அப்படின்ற ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக ராகுல் காந்தி ட்ரை பண்ணார். கடைசியில சோனியா காந்தி இன்டர்வியூன் பண்ணி பி சிதம்பரம் போய் பேச்சுவார்த்தையை நடத்தி 25 சீட்டுக்கு பதிலாக 28 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்ட்டு. அதுலதான் ராகுல் காந்தி இன்னும் கோவப்பட்டார். என்ன மீறி செஞ்சீங்கல்ல, அப்ப விடு, யாருமே தெரியாத ஒரு ஆளை நான் வந்து ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்றேன் என்னுடைய கோட்டரியிலேருந்துன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அந்த திலக் என்பவர், கிறிஸ்டோபர் திலக், அவர் பேர் நம்ம டக்குன்னு ஃபர்ஸ்ட் பேர் கிறிஸ்டோபர் திலக். அது பெரிய ப்ராமினன்ட் பேரே கிடையாது காங்கிரஸ்ல. கிறிஸ்டோபர் திலக் வந்து, அதாவது நீங்க வந்து ஒரு எர்ஸ்ட்வைல் தலைவர்கள் பீட்டர் அல்போன்ஸ், கோபண்ணா போன்றவர்கள்லாம் மக்களுக்கு பரிச்சயமான. கிறிஸ்டோபர் திலக் என்பவர் ஒரு திருச்சியை சேர்ந்தவர், அவ்வளவுதான். அரசியல் தெரிந்தவர்களுக்கு, காங்கிரஸை பற்றி தெரிந்தவர்கள் அந்த நேம் வந்து பரிச்சயமா இருக்கும். பட் அதர்வைஸ் காமனா எல்லாருக்கும் தெரியாத ஒரு மனிதர். ஆனா ராகுல் காந்தியினுடைய கோட்டரி, அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா, 13 எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏஸ், அவர்கள் வந்து எங்களுக்கு நீங்க அவருக்கு மறுபடியும் ஆட்சி, அது திமுகவோட இருந்தா ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், நாம அசம்பிளிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள். இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றார், ஓகே நீ 28 சீட்டு கொடுத்துட்டு யாரு கொடுக்கணும்ன்றதை நான் முடிவு பண்றேன் அப்படி என்று. இந்த முடிவு, இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதை பத்தி ராகுல் காந்தி ஒரு ட்வீட் கூட போடல. ஓகே, முன்னாடிலாம் என்ன பண்ணுவார், என்னுடைய பிரதர் ஸ்டாலின் என்று போடுவார். இப்போ வந்து அதுக்கப்புறம் மிஸ்டர் ஸ்டாலின் போட்டார். அவர் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் வந்து அவர் அன்ஃபாலோ பண்ணார்.
ஸோ இந்த மாதிரியான ஒரு விரிசல்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் தொண்டர்களுடைய இது பிரதிபலிப்பு என்னன்னா டிவிகவுடன் போயிருக்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்களுடைய மன பிரதிபலிப்பு. சில தொண்டர்கள் அஃப்கோர்ஸ் டிஎம்கே கூட இருக்கலான் இருப்பாங்க, பட் அதர்வைஸ் மெஜாரிட்டி வாண்டட் டு எக்ஸிட் டிஎம்கே அலையன்ஸ் அண்ட் கோ வித் டிவிகே. அப்ப அவர்கள் என்ன பண்ணுவாங்க, திமுக அதாவது காங்கிரஸ் போட்டியிடாத மீதி இடங்களில் திமுகவுக்காக ஓட்டு போட மாட்டார்கள். ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், 4.5% வாக்குகள் இதுக்கு காங்கிரஸ்க்கு இருக்குன்றா கூட இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெருமளவுல வாக்கு இருக்கு. அதை தாண்டி அனைத்து பூத்துலயுமே ஒரு 50 ஓட்டாவது இருக்கும், 20 முதல் 50 ஓட்டு இருக்கும். ஸோ ஒரு கான்ஸ்டியூவன்சிலே நீங்க வந்து ஒரு 60 பூத் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா 60லேருந்து 80 பூத் இருக்குன்னா 3000-4000 ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு இருக்கு. காங்கிரஸ் ஸ்ட்ராங், அதாவது காங்கிரஸ் வந்து திமுக அதிமுகவுக்கு பிறகு அனைத்து பூத்துகளிலும் ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்னன்னா அது காங்கிரஸ் தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. பாமக வடக்கு மண்டலத்திலையும், இது வந்து விசிக வடக்கு மண்டலத்திலையும், அமமுக தெற்கு மண்டலத்திலையும், பாஜகவுக்கு கொங்குல வெரி ஸ்ட்ராங்கு, சவுத்துல ஸ்ட்ராங்கு, நார்த்ல எல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடையாது. ஆனா அனைத்து பூத்துகளிலையும் ஒரு பிரசன்ஸ் இருக்குன்னா அது 3 கட்சிக்கு தான், டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் காங்கிரஸ் தான். அப்ப அந்த காங்கிரஸ் வாக்காளர்கள் மனநிலையில் இருப்பவர்கள் இந்த முறை நமக்கு வேறு விதமாக முயற்சி செய்திருக்கலாம் அப்படி என்று இருப்பவர்கள் எதிர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, இல்ல நோட்டாக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களால அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட முடியாது, அப்ப அவர்கள் ஓட்டு பிரியும். ஸோ இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக தான் இருக்கும். ஓகே, 22 கட்சிகளுடைய கூட்டணி என்று இருக்கும் பொழுது உங்களுக்கு திமுக நேரடியாக ஒரு 150 முதல் 160 சீட்டுக்கு குறைச்சலா தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும். அவர்கள் கன்வர்ஷன் ரேட் வந்து ஒரு 60 to 70% தான். ஸோ அப்ப திமுக 117 தாண்டுவது கஷ்டம். அதாவது திமுக கூட்டணியே வெற்றி பெற்றாலும் திமுக 118 அவர்கள் தன்னிச்சையாக 118 வாங்குவது என்பது கஷ்டம். அப்போ திமுக கூட்டணி வெற்றி பெறுமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை. ஒருவேளை ஒரு ஹைப்போதெட்டிக்கலா திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றால் அது கூட்டணி ஆட்சியாக தான் அமைய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கலைஞர் இருந்த போது, கருணாநிதி இருந்த போது மைனாரிட்டி ஆட்சியாக நடத்தினார். அப்ப அவருக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு மத்தியில் யூபிஏனுடைய அரசாங்கத்தில் திமுகனுடைய ஆதரவு இல்லாமல் யூபிஏ அரசாங்கம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால காங்கிரஸ் வந்து இங்க வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கேட்ட போது சோனியா காந்தி அதை மறுத்து விட்டார். ஏன்னா முக்கியமான ரீசன், திமுகனுடைய பங்கு இல்லாம மத்திய ஆட்சியில இருக்க முடியாது, அதனால காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. இப்ப அந்த பிரச்சனை இல்ல, திமுகனுடைய ஆதரவு எந்த இடத்துலயும் தேவையில்லை, அன்லஸ் அதர்வைஸ் பிஜேபி எதிர்ப்பதற்கு சென்ட்ரல்ல தேவை. அதனால சோ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது அது அவர்கள் விரும்பாமல் ஏற்பட்ட கூட்டணி. திமுக ஒரு டெஸ்பரேஷன்ல சோனியா காந்தியை அப்ரோச் பண்ணி, சோனியா காந்தியினுடைய குறுக்கீடு வந்ததுனால, அவரனுடைய தலையீட்டினால் ஏற்பட்ட கூட்டணி இது. ஒரு சில தமிழக காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஏற்புடையதா இருக்கலாம், பல காங்கிரஸ் தலைவர்களுக்கு இந்த கூட்டணியை பற்றி அவர்களுக்கு இரண்டாம் பட்ச கருத்துக்கள் உண்டு. அந்த கருத்துக்கள் தான் மேலோங்கி இருக்கும் இந்த கூட்டணி விஷயத்தில். திமுகவும் 28 சீட்டு கொடுத்தா கூட இவர்கள் ஆதரவு வேட்பாளர்கள், இப்ப செல்வ பெருந்தகை போன்ற இவர்களுக்கு ஆதரவாக இவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெறுவதற்கு உழைப்பார்கள். அப்ப ராகுல் காந்தி வந்து நான் சொல்றதெல்லாம் போடுன்னு சொல்லிட்டு இன்னொரு 10-15 பேர் அவர் வந்து டிசைட் பண்ணார்னா அவர்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்காக திமுக உழைக்காது. அதனால்தான் நேற்று கூட நான் ட்வீட் போட்டேன், ஏடிஎம்கே பிளஸ் என்டிஏ கூட்டணி பிளஸ் 20 to 22 சீட்ல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்தே. ஆமா, படிச்சேன் கூட்டணி. ஓகே, 20-22 சீட்ல இருந்து அவங்களுடைய கவுண்ட் ஆரம்பிக்குது. அப்ப இது ஒரு அட்வான்டேஜ் சிச்சுவேஷன் ஃபார் ஏடிஎம்கே தான் பார்க்கிறேன். ஆனா இந்த கூட்டணி ஜெல் ஆகுமா? ஏன்னா 22 கட்சிகள் கூட்டணி, எல்லாரும் உள்ள சேர்த்துட்டு இருக்காங்க. டிஎம்டிகேக்கு 8 சீட்டு கொடுத்தா 6ல இருந்து 8 முதல் சீட்டு கொடுப்பார்கள், விசிக்காக 8 சீட்டு கொடுப்பார்கள்,
மதிமுக அண்ட் 2 கம்யூனிஸ்டுகள் தரா 6 சீட்டு. இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 சீட்டு கிட்ட போயிடுச்சு. இந்த 12-13 கட்சிகளுக்கு ஒரு சீட்டு, தலா ஒரு சீட்டு அப்படின்னா கூட அது ஒரு 15 சீட்டு போச்சு. 70 முதல் 75 சீட்டுக்கு மேல போனா 155 160 சீட்டு தான் திமுக போட்டியிடும். அப்படி போட்டியிடக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு அவர்களுடைய கன்வர்ஷன் ரேட் 60 முதல் 70% என்று வச்சால் ஒரு 100 கிட்ட தான் வின் பண்ணுவார். அப் டு 100, 87 to 100 வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு. அதனால கண்டிப்பாக இது கூட்டணி அரசாங்கமாக தான் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் அது வந்து ஒரு 40% தான் ப்ராபபிலிட்டி இருக்கு என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம என்டிஏ சைடுக்கு வருவோம். ஸோ என்டிஏ கூட்டணியின் தலைவர் அதிமுக தலைவராக இருக்கிற எடப்பாடியாருக்கு இப்போ கட்சியில் அவருக்கு ரூட் ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா ஓபிஎஸ் வெளில போயிட்டாரு, சசிகலா வேற ஒரு கட்சின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, தினகரன் தன்னோட வேற கட்சியோட என்டிஏவோட வந்து சேர்ந்துக்கிட்டாரு. ஸோ கட்சியில தலைமைங்கிறது அவருக்கு கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஆட்சி வந்து அவர் கையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து என்டிஏ எவ்வளவு சாதகமான சிச்சுவேஷன்ல இருக்கு, அவங்க இன்னும் என்ன பண்ணலாம்? அண்ணாமலையை வந்து பத்தி ஈவன் இப்போ கூட ஒரு நாள் முன்னாடி கூட வந்து விமர்சனங்கள் வந்து ஒரு பேட்டியில கூட இருந்தது. குஷ்பு கொடுத்தாங்க. குஷ்பு பின்னாடி இருந்து அதை யார் செய்யறாங்கன்னு நமக்கு புரியல. பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிற சமயத்துல என்டிஏ இப்ப எந்த மாதிரி ஒரு சாதகமான பொசிஷன்ல இருக்கு, இல்லாட்டி சாதகம் இல்லாத பொசிஷன்ல இருக்கு? என்டிஏக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான பொசிஷன். இட் இஸ் நாட் அ பாசிட்டிவ் ஓட் ஃபார் என்டிஏவை விட நெகட்டிவ் ஓட் ஃபார் டிஎம்கே என்பதனால் என்டிஏக்கு ஒரு மிகப்பெரிய சாதகம் இருக்கு. நான் அப்படிதான் பார்க்கிறேன். இப்போ 2011 பாத்தீங்கன்னா திமுக மேல இருக்கக்கூடிய கோபம், இந்த நெகட்டிவிட்டி அதிமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமா அமைஞ்சது. இன்ஃபேக்ட் திமுக 3வது இடத்துக்கு போச்சு. 2016 பாத்தீங்கன்னா ப்ரோ ஏடிஎம்கே தான் உங்களுக்கு வந்து தலை தூக்கிட்டே தவிர ஆன்டை ஏடிஎம்கேனால, அந்த ஆன்டை இன்கம்பன்சினால திமுகவுக்கு சாதகம் ஆகல பெரிய விஷயத்துல. இங்க அதே மாதிரி 2014 எடுத்தீங்கன்னா நீங்க நேஷனல் லெவல்ல இது வந்து பிஜேபி வெற்றி பெற வேண்டும் என்று வாக்களிக்கவில்லை மக்கள், காங்கிரஸ் வெளியே செல்ல வேண்டும் அப்படின்னு வாக்களித்ததுனால தான் பிஜேபி உள்ள வந்தது, ஆட்சி அமைத்தார்கள். ஆனா 2019 பிஜேபி மறுபடியும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பாசிட்டிவ் ஓட்டு வந்தது. அதனால்தான் 282 303 சீட்டுக்கு சென்றார்கள். 2024 இந்த ஆன்டை இன்கம்பன்சி ஃபேக்டர் கொஞ்சம் செட்டில் ஆச்சு. அங்கேயும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஓட் ஆகல. அதாவது பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா பாஜக தோத்துருக்கும். ஓகே, தோற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தது. இஃப் ஆப்போசிஷன்ல ஒரு கிரெடிபிள் ஆப்போசிஷன் இருந்திருந்தா அது நடந்திருக்கும். கிரெடிபிள் ஆப்போசிஷன் இல்லாததுனால மக்கள் வந்து சரி இப்போதைக்கு நமக்கு தேவை ஸ்டெபிலிட்டி, அதனால பிஜேபிக்கே ஓட்டு போடலாம் என்று ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இங்க தமிழ்நாட்டில் 2026 பொறுத்த வரைக்கும் மறுபடியும் திமுக மறுபடியும் வந்துவிடக் கூடாது என்று வாக்குதான் பெருமளவில் இருக்கே தவிர அதிமுக வர வேண்டும் என்று யாரும் ஓட்டு போடல. அங்கதான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சாதகம் இருந்ததா ஹி ஸ்க்ரூட் இட் அப்னு சொல்லுவோம். நம்ம தாவேகா பத்தி பிற்பாடு பேசலாம். அவர் வெற்றி பெற்றிருக்க முடியாது, ஆனா ஒரு பெரிய ஒரு கிங் மேக்கராக ஆயிருக்கக்கூடிய வாய்ப்பை இருந்தே நழுவ விட்டு விட்டார் நான் பார்க்கிறேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஓட்டை விட ஸ்டாலினுடைய ஆட்சி போக வேண்டும் இருக்கக்கூடிய மனநிலையினால அதிமுகவுக்கு ஒரு சாதகமா இருக்கு. பாஜக, அதிமுக, அமமுக, பிஎம்கே, பாமக, இதுதான் ப்ராமினன்ட் கட்சி. அதுக்கப்புறம் மீது கூட சின்ன சின்ன கட்சிகளோட இதுதான் ப்ராமினன்ட் கட்சி. இதுல இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் திமுகவை தவிர காங்கிரஸ்க்கு ஒரு 4% கிட்ட ஓட்டு இருக்கு. 4.5%. ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொன்னா 5% இருக்குன்னு சொல்லலாம். அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய 20 கட்சிகளுக்கு லெஸ் தேன் 1%. அதுவும் 4-5 கட்சிக்கு தான், மீதிக்கெல்லாம் 0. மீதி இருக்கக்கூடிய 4-5 கட்சிகளுக்கு லெஸ் தேன் 1%. ஆனா அதிமுக, பாஜக, அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு
கிட்டத்தட்ட வந்து ஆவரேஜா 6% மேல இருக்கு. 5 முதல் 6% மேல ஓட் ஷேர் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமமுகவுக்கு கான்சென்ட்ரேட்டட் ஓட் பேங்க் இன் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், பாமகவுக்கு கான்சென்ட்ரேட்டட் ஓட் பேங்க் இன் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15% சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அமமுகவுக்கும் 20 முதல் 23% பாமகவுக்கும் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்கு. பாஜகவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்திலும் தெற்கு மண்டலத்திலும் கணிசமான வாக்கு, அப்பர் டபுள் டிஜிட், அதாவது டபுள் டிஜிட்ல கொங்கு மண்டலத்தை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18% கூட வாக்கு இருக்கு. இங்க இதுல தெற்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா 15, 16, 18 வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ அண்ட் அதிமுகவுக்கு வைட் ஸ்ப்ரெட்டா ஒரு ஓட் பேங்க் இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு அக்ராஸ் தமிழ்நாடு. கொஞ்சம் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கொஞ்சம் கம்பேர்ட் டு நார்தர்ன் அண்ட் டெல்டால கம்பேர்ட் டு அதர் சென்ட்ரல் ரீஜன் அண்ட் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொங்கு மண்டலத்தை தவிர அதை விட அதுவும் நார்தர்ன் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா சென்னை சமீபமாக அந்த கேடிசிசின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை கார்பரேஷன், செங்கல்பட்டு, சென்னை அந்த ஒரு பெல்ட்லையும் டெல்டாவிலையும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருக்கு, இல்லாம இல்லை. பட் கொங்கு மண்டலத்திலேயே சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயோ இல்லை நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட், இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25-30% தாண்டி போகுது. ஸோ வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு. ஸோ அங்க நம்பர் ஆஃப் கட்சிகள் பெருமளவில் இல்லைன்னா கூட அதிமுக ஒரு சாதகமா இருக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா ஆன்டி இன்கம்பன்சி, அதை மக்களுடைய கோபமாக மாற்றக்கூடிய முயற்சியை எடப்பாடியும் சரி நயினாரும் சரி இதுவரைக்கும் எடுக்கல. நான் வந்து அன்புமணி ராமதாஸையோ அமமுகவையோ சொல்ல, இரு பெரும் கட்சியினுடைய தலைமை அந்த ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க், ஆன்டி இன்கம்பன்சி அதை கோபமாக மாற்றவில்லை. ஏன்னா கோபமாக மாற்றினாதான் உங்களுக்கு சுனாமியா வரும், ஒரு பெரிய ஒரு ஸ்வீப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான முயற்சி எதுவுமே எடுக்கல. உதாரணத்துக்கு ஒரு நாங்குநேரியில நடந்த சம்பவம் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து மக்கள் மனசுல போட்டு அது உரி அடிச்சு ஏத்திருப்பாங்க, ஆணி அடிச்சு மண்டையில ஆணி அடிச்சு ஏத்திருப்பாங்க திமுக காரங்க. இவங்க ஒரு ஸ்டேட்மெண்டோட முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி என்ன பண்ணாங்க? ஒரு போராட்டம் நடந்ததா, இல்ல அதை பத்தின ஒரு மறியல் நடந்ததா, இல்ல ஒரு ஒரு ஊர்வலம் நடந்ததா, அதை பத்தின ஒரு பிரஸ் மீட், தினம் ஒரு பிரஸ் மீட் நடந்ததா? ஊடகங்கள் நான் எதிர்பார்க்கல. ஊடகங்கள் இஸ் இதனுடைய நிலைய வித்வான்களாகி பல வருடங்கள் ஆச்சு, திமுக நிலைய வித்வான்களாகி பல வருடம் ஆச்சு. ஆனால் ஊடகங்கள் வந்து அதை எடுத்து பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு நியூஸ் பார்த்தேன், சென்னையில் அடையாறுல வந்து கிட்டத்தட்ட 100 மரங்களை வெட்டி விட்டு உங்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்க, பேர் என்ன, ரோடு போடுவதற்காக அப்படின்ட்டு. ஓகே, அது எந்த அளவுக்கு உண்மையான இதுன்னு தெரியல, ஒரு நியூஸ் பார்த்தேன். அப்போ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்திருந்தால் அதுல ஒரு மரத்தை வெட்டும் போதே வந்து அத்தனை பேர் நடுரோட்டில் வந்து நின்றுருப்பாங்க. அதிமுக என்ன செய்தது? பாஜக என்னத்தை செய்தது? அங்கதான் பிரச்சனை. ஸோ ஒரு காலம் கணிந்து வரும்போது அதை கன்வெர்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா 2011 இஸ் a பிக் எக்ஸாம்பிள். அந்த பவர் கட்டு வந்து மக்கள்கிட்ட அப்படி ஒரு அபரிமிதமான கோபம், நில அபகரிப்பு வந்து மக்கள் பெருமளவில் அவதிப்பட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை மதுரையில், ஐ திங்க் மதுரையில் ஜெயலலிதா வந்து கண்டெக்ஸ் ஒரு மாநாடு பண்ணி, அப்ப அழகிரி வந்து ஒரு பெரிய த்ரெட்டே வச்சார், மதுரையில காலடி எடுத்து வச்சிட முடியுமான்னு சொல்லிட்டு. மதுரை உள்ள போயிட்டு அவங்க வந்து அந்த மாநாடு நடத்தினாங்க. மிகப்பெரிய மாநாடு, மிகப்பெரிய வெற்றி. அப்ப மக்களுக்கு என்ன தோணித்து, ஓகே ஜெயலலிதா இருக்காங்க, அதாவது இந்த ஆட்சி போக வேண்டும் என்ற மனநிலையில் எனக்கு மாற்று மிகப்பெரிய சக்தியாக ஜெயலலிதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவர்வெல்மிங்கா ஓட்டு போட்டதோட இல்லாம திமுக எதிர்கட்சியாக கூட வந்து உட்கார முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ எடப்பாடியால் அதை செய்ய இயலவில்லை. அந்த இயலாமையை அவர்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல எனக்கு வந்து எதிர்கட்சியா இருந்தா கூட போதும், கட்சியும் எதிர்கட்சி தலைவரா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்திருந்தாருன்னா அது ரொம்ப பெரிய ஒரு தப்பான மனநிலை. பிகாஸ் இட்ஸ் அ வெரி ரைட் மூமெண்ட். ஸோ அதிமுகவுக்கு சாதகமான எலெக்ஷனை அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வேண்டிய இடத்தில் அதிமுக இல்லை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதர்வைஸ்
மோர் தேன் 50%. நிறைய இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஐ டிவைட் தட் இன்டு 3 கேட்டகரிஸ். ஒன்று வந்து அர்பன், செமை அர்பன் அண்ட் ரூரல். அர்பன்ல திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமான சிச்சுவேஷன் இருக்கு. சென்னை போன்ற சிட்டிகள் எல்லாம் ப்ராமினன்ட் சிட்டி. இந்த டவுன்ஷிப் செமை அர்பன்ல அதிமுக பக்கம் டில்ட் ஆறாங்க நிறைய. ஓகே, மெஜாரிட்டி கோஸ் டுவர்ட்ஸ் அதிமுக. ரூரல் ஏரியா விச் இஸ் more than 60% சீட் இருக்கக்கூடிய ரூரல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியால அபரிமிதமாக அதிமுக ஆதரவு இருக்கு. இதுக்கு 3 முக்கிய காரணங்கள். ஓகே, முதல் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக ஆட்சி மேல இருக்கக்கூடிய கோவங்கள். இதுல நான் வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இதை கொடுத்தேன், இந்த சாதனைகள். பட் கொடுத்த 550 வாக்குறுதிகளில் எனக்கு என்ன, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அப்படின்னு பார்க்கும்பொழுது 1000 ரூபா ஓகே கொடுத்துட்டாங்க. அது 28 மாசம் கழிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அட்லீஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் ரூரல் ஏரியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்றேன். நாங்க இதை நம்பி நகையை அடகு வைத்து கடன் வாங்கின குடும்பங்கள் பல, அந்த நகைகள் மீட்க முடியாமல் மூழ்கின பலதரப்பட்ட மக்கள். ஸோ இன்றைய தேதிக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2021 நகை தங்கத்தினுடைய விலையும் 2026 தங்கத்தினுடைய விலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 times. ஓகே, அப்படி இருக்கும்போது இவங்களை நம்பி நான் அடகு வச்சு 2.5 மடங்கு வந்திருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து என்ன இருந்தாலும் நீங்க வந்து பவுன் வந்து அப்போ வந்து ஒரு கிராம் வந்து 4000 ரூபாய், 32-35,000 ரூபாய் சவரன் இருக்குன்ற பட்சத்துல நகை கடனுக்கு வந்து 25,000 ரூபாய் தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப அதே 1 லட்சம் ரூபான்னு இருக்கும்போது எனக்கு 75,000 ரூபாய் வந்திருக்கும். அட்லீஸ்ட் அதே கடனை நான் 75,000 ரூபாய் வாங்கியிருக்க முடியும். ஸோ என்னுடைய 25,000 ரூபாய்க்கு நான் 1 லட்சத்தினுடைய விலையை 25,000 ரூபாய்க்கு நான் இழந்து விட்டேன். இவர்கள் கொடுத்த நம்பிக்கை துரோகம். இது மிகப்பெரிய அளவு, அதுவும் அக்ரிகல்ச்சரல் மைண்ட் செட்ல கீழே புவர் இதுல வந்து மிகப்பெரிய கோபம். அதே மாதிரி கல்வி கடன் தள்ளுபடி. அதுலயாவது சரி, நான் கஷ்டப்பட்டேன், என் பையன் படிச்சான், நான் லோனை வாங்கினேன், படிச்சான் இருக்கும். பட் ஆனால் அந்த கல்வி, அதனால நான் போய் கல்வி கடனை வாங்கினேன்னு சொல்ல வாங்கினாங்க நிறைய பேர். வீட்டில் பசங்க படிக்கணும். வந்து தாலிக்கு தங்கம், இது வந்து பெண்களுக்கு அதுவும் அந்த சில எலிஜிபிள் உமன் கேட்டகரிக்கு கல்யாணம் நடந்தா அவங்களுக்கு தாலிக்கு 1 பவுன் தங்கம் என்று. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ட்ரீமுங்க. நீங்க சாதாரணமான ஒரு குடும்பத்திலேயே வந்து ஒரு 3 சவரன் 4 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். நான் நாட் டாக்கிங் அபவுட் ரிச் ஆர் அப்பர் மிடில் கிளாஸ் லெவல்ல 50 சவரன் போட அவங்கெல்லாம் விட்டு தள்ளுங்க. அண்ட் லோவர் ஸ்ட்ராட்டா, எக்கனாமிக் ஸ்ட்ராட்டால இருக்கக்கூடியவர்களுக்கு 1 சவரன் 2 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய இடத்துல எனக்கு 1 சவரனுக்கு எனக்கு தாலிக்கு தங்கம் வருது அப்படின்னும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதெல்லாம் இல்லை. ஸோ இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய நேரடியாக வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இடத்துல பிளஸ் இந்த 1000 ரூபாயை வந்து மக்கள் கண்ணுக்குள்ளே கூட எடுத்துக்காததுக்கு முக்கியமான காரணம், இந்த 1000 ரூபாயில எனக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஜாஸ்தியாச்சு, நீ வந்து கேஸ் மானியம் 100 ரூபா தரேன்னா கொடுக்கல, இபி சார்ஜஸ் ஜாஸ்தியாச்சு, அது ஒரு எனக்கு சுமை, 2 மாதங்களுக்கு மாதம் பில்லிங் என்ன அதுவும் பண்ணல, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சுமை, பெட்ரோல் டீசல் விலையை இறக்குறேன்னு அது கூட இது பண்ணல, அதனால விலைவாசிகள் எனக்கு ஏறித்து, பெட்ரோல் ஒன்று ஏதோ ஒரு குறைச்சாங்க, டீசல் அது கூட பண்ணல. ஸோ இப்படியாக இவர்களை பாதிக்கக்கூடிய வாக்குறுதிகளை எதையுமே செய்யல. நீட் விலக்குறது ஒரு வாக்குறுதிக்கு இவங்களுக்கெல்லாம் இதை பத்தி ஒரு அக்கறையே கிடையாது மக்களுக்கு. அதனால வாட் இஸ் இன் இட் ஃபார் மீன்னு தான் கேட்பாங்க. எனக்கு இதனால என்னையா லாபம்? மெடிக்கல் படிக்கிறவனுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு அதனால ஒரு லாபம் கிடையாது பலதரப்பட்ட மக்களுக்கு. ஸோ வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. இது வந்து கிராமப்புற ரூரல் ஏரியால. செமைய அர்பன்லயும் ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த 1000 ரூபாயும் மகளிருக்கு பஸ் கொடுத்ததே பெரிய விஷயம், தப்பு. மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு டவுன்லயோ சிட்டிலயோ பாத்தீங்கன்னா அந்த ஷேர் ஆட்டோவை உபயோகப்படுத்துவது மகளிர் தான் ஆபீஸ் போறதுக்கு. ஏன்னா அது 10 பேருக்கு மேல போக முடியாது, 8 பேர் 10 பேர் தான் போவாங்க. மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விமனே அதுல இருப்பாங்க. காலையில வேலைக்கு போகும்போது வசதியாக இருக்கும். அதனாலதான் அவங்க ஷேர் ஆட்டோ எடுப்பாங்க. மோர் தென் எனிபடி அவங்க தான் ஷேர் ஆட்டோ எடுப்பாங்க. அதுவும் வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர், காலேஜுக்கு போகக்கூடிய மகளிர்லாம் ஷேர் ஆட்டோல தான் ப்ரிடாமினண்டா போவாங்க. பஸ்ஸை விட ஷேர் ஆட்டோல போவாங்க. நாங்கள் நெருக்கடி இருக்காது, அங்க ஏதாவது சில்மிஷம் பண்ண மாட்டாங்க. ரெகுலரா ஒரே டிரைவருக்கு அந்த ஆட்டோல போகும்போது ஒரு சேஃப்டி நெட் இருக்கும். இதெல்லாம் வந்து ஷேர் ஆட்டோ.
இப்போ வந்து ஃப்ரீயா பஸ் மகளிர் பாஸ் வந்த உடனே 0 வேல்யூ டிக்கெட் வந்த உடனே நேச்சுரலி எனக்கு அதெல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு 300-400 ரூபா லாபம் வரும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த 300-400 ரூபா எனக்கு லாபத்துக்காக நான் பஸ்ல போறேன்ல, அப்ப அந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுறவனுக்கு என்னோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த பக்கத்துல ஒரு மகளிருக்கு ஒரு பிரச்சனை, இது ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சாலும் இந்த பக்கத்துல வந்து அதே குடும்பத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுபவர் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் அர்பன் அண்ட் செமி அர்பன் ஏரியால, அப்பார்ட் ஃப்ரம் நான் சொன்ன மற்ற கோவங்கள், நகை கடன் தள்ளுபடி, விலைவாசி ஏற்றம், இது தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, கேஸ் மானியம் கொடுக்கல. அர்பன் அண்ட் செமி அர்பன்ல தான் கேஸ் மானியம்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி டீசல் விலையை இறக்கல, பெட்ரோல் விலையை இறக்கல. எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசுன்னு சொன்னீங்கன்னா, அப்போ ஒன்றிய அரசு நான் வந்து மத்திய அரசை நம்பி இருந்துருவேன், நீ எதுக்கு வாக்குறுதி கொடுக்குற? அந்த கேள்விதான். ஸோ அதிமுகவுக்கு சாதகமான ஒரு நிலையை அதை மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்வீப்பாகவோ சுனாமியாகவோ மாற்றி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கைவிட்டு விட்டார்கள் நான் பார்க்கிறேன். இப்போ அட்வான்டேஜ் எட்ஜ் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸ்கிரேப் த்ரூ பண்ணுவார்கள் என்று தான் நினைக்கிறேன். 120 முதல் 130, ரொம்ப அபரிமிதமா வச்சு 140 கிட்ட போகலாம். அப்போ கூட என்னுடைய அபிப்பிராயம் அதிமுக 118 தாண்டாது. ஸோ அப்போ அங்கேயும் ஒரு கூட்டணி அரசாங்கம் தான் வருவதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். இதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சுனாமியாகவோ ஸ்வீப்பாகவோ டிசைசிவ் மேண்டேட் ஆகவோ மாற்றி இருக்க வேண்டியதை தவற விட்டு விட்டார்கள் என்டிஏ என்பதுதான் என்னோட அபிப்பிராயம். அதிலும் முக்கியமாக நயினார் நாகேந்திரனும் எடப்பாடியும் இதனை தவற விட்டு விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஓகே சார், இப்போ நம்ம தாவேகா பக்கம் வருவோம். ஸோ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவர் இன்றைக்கு அவருடைய கட்சி இருக்கிற நிலைமை வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அவர் இப்போ வந்து தனியாக தான் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இந்த நாள் வரைக்கும். இந்த நேரத்தில் அவர் வந்து சமூகத்தில் தனக்கு இருக்கிற இமேஜையும் வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கிற மாதிரி பல விஷயங்கள் செய்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து விவாகரத்து போட்டு அவங்க வந்து ஒரு நடிகையோட இருக்கிறதுனால தான் வந்து நான் அவர் கூட வந்து பிரிஞ்சு இருக்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி கூட இப்போ 2 நாள் முன்னாடி விஜய் வந்து த்ரிஷாவோட சேர்ந்து ஒரு கல்யாணத்துல வந்து பங்கேற்றிருக்காரு. அவர் ஏன் இப்படி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட்ல இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? சார், நான் அப்படி நினைக்கலைங்க. ஏன்னா அவருடைய விவாகரத்து இதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே, அப்படின்னு பார்க்க போனா மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னவர் இருக்காங்க. வளர்ப்பு பெண்ணையே கல்யாணம் பண்ண அரசியல்வாதிகள், அதாவது தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 3 கல்யாணம் பண்ணி அதை வந்து மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்து என் மகளின் தாய் அப்படி என்று சொன்ன தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம அசிங்கமா நம்மளுடைய சமுதாயம் கண்டுக்கல. ஓகே, அப்போ அதே அளவுகோல்ல தான் நான் இந்த இடத்தையும் பார்க்கிறேன். ஒரு விவாகரத்து என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கக்கூடிய விவாகரத்து சம்டைம்ஸ் நாஸ்டியாக இருக்கும். இதுல வந்து அந்த மனைவியை இவர் கொடுமைப்படுத்தி இருந்தால் அப்ப அது ஒரு மிகப்பெரிய நாஸ்டியா, அது வந்து தவறான ஒரு பார்வையாக பார்க்கப்படும். அதை தாண்டி இன்னொரு செய்தியும் உண்டு. விஜயே வந்து கடந்த 5-6 ஆண்டுகளாக மனைவியிடம் பிரிந்து இருக்க வேண்டும் என்று அவர் வந்து சுமூகமான விவாகரத்து வேண்டும் என்று கோரியதாக முன்னாடியே நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. இவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறது இந்த நிலைமையெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே அவங்க லண்டன்ல போய் இருந்தாங்க. அது வந்து இந்த விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை அப்படி என்ற ஒரு மனநிலையில இருந்தாங்க. அப்படி இல்லாம நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் வரும்போது ஒரு சந்தேகம் வருது. அப்போ இந்த விஜயினுடைய ஒரு பாப்புலாரிட்டியை குறைப்பதற்காக தான் இப்ப இந்த விஷயம் வெளியில வந்திருக்கா அப்படி என்று. அதையும் தாண்டி விஜய் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷனுடைய திருமணத்திற்காக த்ரிஷாவுடன் இதுக்கு போயிருக்காரு. அது பேர் என்ன, ஒரு பிரைவேட் ஜெட்ல பிரைவேட் ஃபிளைட்ல கல்யாணத்துக்கு போயிருக்காரு. இப்ப இந்த மாதிரி அந்த முந்தானியத்துக்கு நடந்த ரிசப்ஷனுக்கு, அதுவும் ட்வினிங்ஸ், 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே கலர்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருதுன்றது இது வந்து அவர் பப்ளிக்கு சொல்லக்கூடிய மெசேஜாக நாம் பார்க்கக்கூடியது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் முடிச்சு போடாதீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் யாரோட எப்படி இருக்குன்றது என்னோட இஷ்டம் அப்படி என்று அதை வந்து நான் வந்து வரவேற்கிறேன். அந்த மாதிரி ஒரு மெசேஜை கொடுக்குறாருன்னா நான் வரவேற்கிறேன். பிகாஸ் இட்ஸ் மை பர்சனல் லைஃப். இதை பேஸ் பண்ணி நீ வந்து என்னுடைய பப்ளிக் லைஃப் நீ எடை போடாத
அப்படிங்கிறார். எனக்கோ என் மனைவிக்கோ இல்ல அந்த நடிகைக்கோ இருக்கக்கூடிய உறவு, நான் என்ன சொல்றேனோ அதுதான் அந்த உறவு. ஓகே, நான் கூடவே வந்ததுனால நான் வந்து நாங்க 2 பேரும் கூடவே லிவிங் டுகெதர் ரிலேஷன் இருப்போம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் அப்படின்னு கூட அவர் சொல்ல வரலாம். ஸோ த கொஸ்டின் இஸ், அதில் நான் மிகப்பெரிய அளவுல போகல. ஆனால் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து அவருடைய அரசியல் பயணம், அதுல விஜய் பல விதத்துல கோட்டை விட்டிருக்கார். அவர் வந்து அவரை இயக்கியவர்கள் சரியானபடி இயக்கவில்லை என்பதுதான் நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு, நான் அந்த கரூர் விஷயம் நடந்த போதே சொன்னேன், அடிச்சு பிடிச்சு சென்னைக்கு ஓடி வந்தார். ஒரு சீசன்டு தலைவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கிரவுண்ட்ல தான் இருந்திருப்பார். நான் இந்த இதை விட்டு, கரூரை விட்டு வெளில செல்ல மாட்டேன், என்னுடைய தொண்டர்களுடைய துக்கத்தில் நான் பங்கேற்பேன், இஷ்டம் இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, எய்தர் அவர் வந்து அவருடைய இது கலவரம் ஏற்படும்ன்ற நிலைமை இருந்ததுன்னா, அவர் மேலேயே கலவரம் ஆகும் அப்படின்ற நிலைமை வந்ததுன்னா, கலெக்டர் ஆஃபீஸ்லயோ எஸ்பி ஆஃபீஸ்லயோ போய் உட்காந்துட்டு, என்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு, ஆனால் நான் இதை இடத்த விட்டு போக மாட்டேன், ஏன்னா என்னுடைய தொண்டர்களுடைய வீட்டில் நடந்த துக்கம் இது, அதுல நான் பங்கேற்காமல் நான் ஓடி போக மாட்டேன் என்று அரசியல் செய்திருப்பார். ஓகே, அவர் ஓடி போயிட்டு அப்புறம் ஒரு 2 மாதங்களுக்கு அவர் வெளியே வரல பனையூரை விட்டு. அப்போ ஒரு தலைவனுடைய தகுதி என்ன என்று மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் டிவிகேனுடைய அந்த ஒரு ரசிகர் பட்டாளங்கள், அவர்கள்லாம் என்ன, அவங்களே என்ன மாதிரி ஓட்டு போடுவாங்கன்ற எலெக்ஷன் போது தான் தெரியும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்திருக்கக்கூடிய இடத்துல இருந்த விஜய், அந்த மாற்று சக்தியாக வந்திருக்க வேண்டிய இடத்த கோட்டை விட்டுட்டார் தான் பார்க்கிறேன். அதே மாதிரி அந்த யார் வீட்டிலலாம் அந்த கெலாமிட்டி நடந்ததோ அவர்களை வந்து அவர் வந்து சென்னைக்கு வர வச்சு, ஒரு ஹோட்டலை தங்க வச்சு, பனையூர் பங்களால வர வச்சோ இல்லைன்னா ஹோட்டல்ல போயோ பார்த்து துக்கம் விசாரிக்கிறேன் என்பது ஹைட்ஸ் ஆஃப் இன்சென்சிட்டிவிட்டி. அவர் போயிருக்கணும், அரசு பர்மிஷன் கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போயிருக்கணும், நீதிமன்றத்துக்கு போயிட்டு என்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இவர்களுடைய பிரச்சனை, நான் போய் என்னுடைய தொண்டனை போய் பார்க்கணும், அவங்க வீட்டில் நடந்த சோகத்தில் நான் பங்கேற்க வேண்டும் என்று பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பண்ணலை. ரெண்டாவது, இவர் வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங் நடத்துறது, ஒரு மாநாடு நடத்துறது, அதுவே போதும் என்று இருக்கிறார். அரசியலில் அது பத்தாது. சும்மா நான் வந்து ஒரு தலைவருக்கு மாலை அணிவிக்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், அவருடைய பிறந்த நாளோ இறந்த நாளோ அப்படின்னா வீட்டில் ஒரு படத்தை வச்சு பண்ணிடுறாரு. ஸோ நீங்க என்னைக்கு வெளில வருவீங்க? மக்களுக்கு அந்த ஒரு இது காமிக்க வேண்டாமா? ஐ ஆம் தேர் ஃபார் யூன்னும் போது நீங்க வரணும் வெளில. இதுல வந்து விஜயனுடைய ரசிகர்கள் என்ன சொல்லணும்னா, அவர் வெளில வந்தாருன்னா வந்து அந்த இடத்துல பயங்கர கூட்டம் ஆகுது, அதனால் அந்த நெரிசலை தவிர்ப்பாங்க. ஒரு அரசியல்வாதி என்பவர் அந்த கூட்டத்தை விரும்புவான். அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து ஸ்தம்பிச்சதுன்னா என்னுடைய பவர் என்னன்னு ஆட்சியாளர்களுக்கு தெரியும், என்னுடைய பவர் என்னன்னு மற்ற அரசியல் கட்சிக்கு தெரியும். அதை செய்திருக்கணும். என்ன ஒரு 4-5 தரம் அந்த மாதிரி வெளியில வரும்போது வந்து போலீஸ் இது நியூசன்ஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அது பாப்புலாரிட்டி தான். ஸோ திமுக போன்ற கட்சியை திக்குமுக்காட செய்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த போதும் அதை தவற விட்டு, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டு விட்டார். சரி, காங்கிரஸோட ஒரு கூட்டணி போகணும் என்று காங்கிரஸ்ல இருந்து ஒரு மனநிலை எல்லாம் இருக்கும்போது, he should have gone and met ராகுல் காந்தி, ரைட்? நேருக்கு நேரா பேசியிருக்கணும், நேருக்கு நேரா கூட்டு பேசியிருக்கணும். சும்மா போன்ல பேசிட்டு அவர் பேசினார், இவர் பேசினாரு, ஆதவ் அர்ஜுனா போய் பேசினாங்க, அவருடைய அறிவுரை இது ஜான ஆரோக்கியசாமி போய் பேசினாங்க, முயற்சி, அதெல்லாம் கிடையாது. இவர் நேரா டெல்லிக்கு போயிருக்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு. ஸோ அந்த பர்செப்ஷன் பேட்டில் வின் பண்ணிருக்கலாம். அவர் சிபிஐக்கு இதுக்கு என்கொயரிக்கு போன போது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்கி ராகுல் காந்தியோட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ராகுல் காந்தியோட ஒரு மீட்டிங் போட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டிருந்தாருன்னா அந்த அரசியலே வேற. ஸோ அப்ப அரசியல் செய்ய தெரியாமல் ஒரு நோவாய்ஸாக இருந்தவருக்கு அவரை இயக்கக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய இயக்கக்கூடிய ஆலோசகர்களும் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிகப்பெரிய அளவு தவற விட்டு விட்டார்கள். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி பல நியூஸ் சேனல்ல சொன்னதுதான், விஜய் 6 முதல் 8% வாங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார் என்று. இன்றைக்கும் என்னுடைய கணிப்பு மாறவில்லை. ரொம்ப பெரிய ஓவர்வெல்மிங்கா போச்சுன்னா 10% போவாங்க, இல்லைன்னா 6-8% தான். சரி, லெட் மீ ரிவைஸ் மை இது 6 to 10% ஓட் வாங்குவார். அதுவும் பாத்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு பெருமளவில் அவருக்கு வருது. கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டு மிகப்பெரிய அளவில் வருது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல காங்கிரஸ் ஓட்டு மிகப்பெரிய அளவில் எடுப்பார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் he takes
ப்ரோ ஏடிஎம்கே ஓட்டையும் எடுக்கிறார், இல்லைன்னா ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு ஏடிஎம்கே போயிருக்க வேண்டியதையும் அவர் எடுப்பார்னா கூட the major impact is to VCK, காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே. சென்னையில் டிஎம்கேக்கும் சில நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட், அதுவும் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல, இந்த கடலோர மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய டிவிகேக்கும் உங்களுக்கு மயிலாடுதுறைக்கு கீழே, அதுவும் இன்னும் கீழே போக போக கன்னியாகுமரி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள், கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய காங்கிரஸ்னுடைய ஓட்டு, அதை மிகப்பெரிய அளவில் அவர் டிஸ்டர்ப் பண்றார். அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும். அந்த 6 முதல் 10% சொன்னீங்க, அதுல ஒரு 3% இந்த மாதிரி திமுகவுக்கு போயிருக்க வேண்டிய ஓட்டுனாலே ஹியூஜ் டிஃபரன்ஸ். லாஸ்ட் டைம் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்ல வின் பண்ணாரு? ஆன்சர்ஸ் திஸ், ரைட்? பிளஸ் லாஸ்ட் டைம் அமமுக வெளியில் இருந்ததுனால இவர்களுக்கு போன வாக்குகள். ஸோ அந்த கேப் வைடன் ஆகுது. ஏடிஎம்கே என்டிஏவுக்கும் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா, இங்க தே கால் இட் அஸ் அ செக்யூலர் ஃப்ரண்ட்னு சொல்றாங்க. திமுக பிளஸ் கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இந்த கேப் விஜய்னால கொஞ்சம் வைடன் ஆகுது. அந்த பெனிஃபிட் தான் அவர் கொடுக்குறாரே தவிர ஒரு சீட்டாவது வின் பண்ணுவாங்களான்னு இன்றைய தேதிக்கு இல்லை. மேபி விஜய் ஏதாவது சேஃப் சீட்ல கண்டெஸ்ட் பண்ணால் அவர் ஒண்டி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கலாம். அது எங்க கண்டெஸ்ட் பண்றாங்க, யார் கண்டெஸ்ட் பண்றாங்கன்றதை பொறுத்து இன்றைய தேதிக்கு விஜயுடன் கூட்டணிக்கு செல்வதற்கு யாருமே இல்லை. மிஞ்சி போனா சசிகலா ஒண்டி தான் இருக்காங்க. அவரை தாண்டி சீமான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பார். ஸோ விஜய் தனியாகத்தான் களத்தில் இருக்க வேண்டும். அப்போ 6 முதல் 8% என்பது என்னுடைய கணிப்பு. ஓவர்வெல்மிங்கா அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல பெருமளா 6 முதல் 10%. ஸோ அவர் ஹி ஸ்டில் இஸ் அ கிங் மேக்கரா தான் ஆகிறார். அதாவது யாருக்கு ஓட்டு 2016 எனக்கு சீமான் அவர்கள் சொன்னது ஞாபகம் இருக்கு. த ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே 1.5%. அண்ட் சீமான் 1.3% கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கியிருந்தார். அவர் அப்ப இது சொன்னார், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நான் முடிவு செய்தேன் அப்படின்னார். வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அது. ஓகே, அதுதான் உண்மையானலாம் தாண்டி. ஆனா யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை என்னுடைய வாக்குகள் முடிவு செய்தன, எனக்கு கிடைத்த வாக்குகள் முடிவு செய்தன. அந்த மாதிரிதான் விஜய் 2026 இருப்பார் என்று பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையில் அவர் வாழ்க்கையை பற்றி எனக்கு நான் ஒரு அரசியல் விமர்சகராக நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனா அரசியல்ல இந்த டிரான்ஸ்பரன்சி நல்லதுதான். அது அரச புரசலாகவே பேச இருக்கிறது போல, ஆமாங்க நான் இவங்க கூட இருக்கேன், இவங்களை விவாகரத்து பண்ணி இவங்க கூட இருக்க போறேன், அப்சல்யூட்லி ஃபைன். பிகாஸ் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது, ஒழுக்கம் என்பது தமிழ்நாட்டில் அந்த ஒழுக்கத்தை பார்த்து ஓட்டு போட போவதோ இல்ல நிராகரிப்பதோ நடந்ததாக சரித்திரமே கிடையாது. அப்படின்னு பார்க்க போனா அந்த ஒழுக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் இதுனா யாருமே ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் அதை தாண்டி அவருக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்களித்து தான் இருப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. அதனால விஜய் இந்த பிளேட்டண்டா அதை பப்ளிசைஸ் பண்றாரான்னா பண்ணிட்டு போட்டா, அது அவருடைய இஷ்டம். ஆனால் அரசியலில் அதனால ஒரு பாதகம் வருமானா எனக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய அபிப்பிராயங்கள் அதனால் மாறப்போவது கிடையாது. அவருக்கு வாக்களிக்க போறவர்கள் வாக்களிச்சுதான் இருப்பாங்க. பட் ஹி மிஸ் த பஸ் அகெயின். இவர் எப்படி ஒன் மூவி ஒண்டர் நம்ம நல்லா நிறைய சில பேரை சொல்லுவோம், அது மாதிரி ஒன் எலெக்ஷன் ஒண்டராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல இவர் ஒரு 20% வாக்கு வாங்கி ஒரு 8-10 சீட்டு வந்திருந்தாருன்னா தென் அவர் அவருடைய அடுத்த முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து அவங்க ஒரு 30 சீட்டு கிட்ட வின் பண்ணியிருந்தாங்கன்னா பாசிபிலிட்டி இருந்தது. ஒரு முன்னாடியே கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டிராக்ஷன்லாம் இருந்திருந்துன்னா ஒரு 20% வாக்கு, அதுவும் கான்சென்ட்ரேட்டட் வாக்கு கன்னியாகுமரியில 30% கிட்ட வந்திருக்கும். ஸோ ஈவன் 15-20 சீட்டு வந்திருந்தா கூட இது என்னன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் வந்து விட்டார் என்று பிரகடனப்படுத்திருக்கலாம். ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் நான் திராவிடியன் பார்ட்டிக்கு ஒரு மக்கள் ஆதரவு இருக்கு, அந்த பேஸ் இருக்கு அப்படி என்று ஒரு பிரகடனப்படுத்திருக்கலாம். அதுல காங்கிரஸ் குளிர் காஞ்சிருக்கும். ஸோ காங்கிரஸினுடைய வளர்ச்சி இதுவாக இருந்திருக்கும். சோனியா காந்தி அவர்கள் செய்தது தவறு, காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு தவறாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் விஜயோட போயிருந்தாருன்னா, நான் திமுக தோற்பதற்காக இந்த ஐடியா சொல்ல, காங்கிரஸ் ஆஸ் அ கட்சி வளர வேண்டும் தமிழ்நாட்டில் என்றால் அவர்கள்
திமுகனுடைய நிழலிலிருந்து வெளில வரணும். அப்போ அது விஜயோட இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வளர்ச்சியை காமிச்சிருக்கலாம். அண்ட் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் மனநிலை இருக்கு என்பதை பிரகடனப்படுத்தியிருக்கலாம். அதன் மேல் காங்கிரசும் டிவிக்கும் வளர்ந்திருப்பதற்குண்டான வாய்ப்பு இருந்திருக்கும். அதையும் தவற விட்டு விட்டார். ஸோ இரு திராவிட கட்சிகளை நம்பிதான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்க வேண்டும் என்ற தலையெழுத்தை மக்கள் தலையில் எழுதியிருப்பதை இந்த எலெக்ஷன் மாற்றாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். வெரி குட். ஸோ நேயர்களே, இன்றைய தேர்தல் கள நிலவரத்தை மிக சிறப்பாக திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் நம்முடன் சேர்ந்து அனலைஸ் செய்தார். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்விடுங்கள். இதே மாதிரி இந்த தேர்தல் களம் இந்த மாறலாம். ஸோ இன்னும் ஒரு 2 வாரத்தில் மீண்டும் இவருடன் சந்தித்து தேர்தல் களம் எப்படி இருக்கிறது மீண்டும் அலசுவோம். எங்களுடன் இணைந்து இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டதற்கு நன்றி. வணக்கம். வணக்கம் சார். நன்றி. நன்றி.